ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்தநீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜன் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிட முத்துக்கள் என்ற தலைப்பில் தொடர்ந்து இது 11வது காணொளி. தொடர்ந்து என்னோடு பயணியுங்கள். இந்த ஜோதிட முத்துக்களை மட்டும் சேகரித்து வைத்துக்கொண்டு உங்களுக்கு வரும் ஜாதகம் அல்லது உங்களோடு கூட இருப்பவர்களினுடைய ஜாதகம் அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்தீர்களானால் நிறைய விஷயங்கள் நடைமுறைக்கு ஒத்துப்போவதை இயல்பாக உணர முடியும். அடுத்து, நீங்கள் ஜோதிடர்கள் ஆனாலும் அல்லது ஜோதிடர்களிடம் சென்றாலும் இந்த தகவல்களை சொல்லும் பொழுது அது உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் எதிர்காலத்தில் சந்திக்கும் பொழுது இந்த ஜாதகம் அல்லது ஜோதிடம் அல்லது கிரகத்தினுடைய தன்மைகள் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுலபமாக பிடிபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு நெருடல்கள் உருவாகும் பொழுது கொஞ்சம் நிதானமாக பயணித்து அதற்குரிய பரிகாரங்கள் அதற்குரிய வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது அதிலிருந்து சுலபமாக விலகிவிட முடியும். இதில் பரிகாரத்தால் எல்லாம் முடிந்து விடுமா? பரிகாரத்தால் எல்லாவற்றிலிருந்து நிவர்த்தியை பெற முடியுமா என்று பார்க்கும் பொழுது இல்லை என்பதே கருத்து. பரிகாரத்தால் செய்ய முடியுமா? ஆம் என்பதே கருத்து. என்ன குழப்புகிறீர்கள் என்று கேட்கிறீர்களா? உங்களுக்கு கெடுதல் செய்யும் கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதியை விட அதிக பலம் பெற்றிருந்தால் அங்கு பரிகாரம் வேலை செய்வதில்லை. பலம் குறைந்திருந்தால் நீங்கள் பரிகாரம் செய்யும் பொழுது அந்த பரிகாரத்துக்கு கட்டுப்பட்டு அந்த செய்யக்கூடிய பாவ கிரகங்களுடைய செயல்கள் மட்டுப்படுகின்றன அல்லது அந்த செயலினுடைய தாக்கத்தை ஏற்றுக்கொண்டு அதை கடந்து போவதற்கான வழிமுறைகளை உங்களுக்கு பரிகாரங்கள் தருகிறதே ஒழிய ஒரு செயல்களை மாற்றவோ தடுக்கவோ நிறுத்தவோ பரிகாரத்தால் செய்ய இயலவில்லை என்பது நடைமுறை அனுபவம். சரி நண்பர்களே, அடுத்து ஜோதிட கருத்துக்குள் செல்வோம். ஒரு ஜாதகத்தில் நெருப்பு ராசியான மேசராசியில் ஒரு கிரகம் இருந்து அல்லது நெருப்பு ராசியில் இருந்த எந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு கிரகத்தில் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கும் காலம் ஆயுதமோ நெருப்போ உடலில் படாமல் அல்லது உடலில் உள்ள இரத்தங்கள் ஒரு சொட்டாவது வெளியில் சிந்தாமல் நீங்கள் கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்றால் சர்வ நிச்சயமாக அது சாத்தியமே இல்லை. இதில் லக்னாதிபதி பலம் குறைந்து பலமான பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கு தகுந்தாற்போல் பாதிப்பும் இழப்பும் சற்று அதிகமாக இருக்கிறது அல்லது கட்டுப்பட்டு போகக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவுதானே ஒழிய இல்லை என்று சொல்வதற்கான வாய்ப்பே இல்லை. அதற்கடுத்தது புதனுடைய வித்தை என்று பார்க்கும் பொழுது புதனுடைய வீடு லக்னமாக ராசியாக கொண்டவர்களுக்கு அவர்களுக்கு வித்தை நன்றாக வரும். அவன் கடிதத்தில் வல்லவனாகவும் வியாபாரம் செய்பவனாகவும் இருக்கிறான். இதில் கன்னிய லக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த வியாபார விருத்திக்காக லாபத்துக்காக எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நல் நிலையை கையில் வைத்திருந்தாலும் சரி, தன்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக சுலபமாக தூக்கி எறிந்துவிட்டு பயணித்து விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. குருவின் வீடு லக்னமாக இருக்கும் பட்சத்தில் சாஸ்திர சம்பிரதாயங்களுடைய ஈடுபாடு அதிகமாகிறது. அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தின் மூலம் நடந்து வாழ்க்கையை புத்துணர்வோடு பயணிக்க ஏதுவான நடவடிக்கைகளை செய்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் லக்கினத்தில் குரு அமர்ந்தாலும், சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு அமர்ந்தாலும், லக்கினத்துக்கு திரிகோணத்தில் குரு அமர்ந்திருந்தாலும், லக்னாதிபதி நின்ற நிலைக்கு திரிகோணத்தில் அமர்ந்திருந்தாலும் ஒரு மிகப்பெரிய யோகத்தை செய்து விடுகிறது. இதில் லக்கினத்துக்கு கேந்திரத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது வெளியூரில் அந்த யோகம் செல்வாக்கும் இருக்கிறது. லக்கினத்துக்கு திரிகோணத்தில் அமையும் பொழுது அவர்களுடைய தந்தை வழி தாத்தா சொத்து அல்லது சொந்த ஊரில் அந்த யோகம் அமைகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சூரியன் வீடு லக்னமாக அமையும் பட்சத்தில் இவர்களுக்கு வாழ்நாளில் தலைவலியையும் மற்றும் வயிற்று வலியையும் அல்சர் என்ற குடல் புண் சம்பந்தம் இல்லாமல் இவர்கள் வாழ்க்கையிலே கடக்க முடியாது. அடுத்தது, எந்த லக்னத்தில் பிறந்தாலும் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களுக்கு
உடலில் வயிறு சம்பந்தப்பட்ட அவஸ்தை இல்லாமல் இவர்கள் கடப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அடுத்து, தான் பெற்ற குழந்தையை தானே வெறுக்கக்கூடிய, தாயால் வெறுக்க அல்லது விளக்கப்படக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, லக்னம் சரராசியிலிருந்து லக்கணத்தை பார்த்தால் ஜாதகன் பெருத்த உடல் உடையவனாக இருக்கிறார். சனி மற்றும் செவ்வாய்க்கு 5லோ 9ஆம் இடத்திலோ சந்திரன் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் குழந்தையின் தாயானவள் குழந்தையை விலக்கி வைக்கிறாள். சனி மற்றும் செவ்வாய்க்கு 5லோ 9லோ சந்திரன் அமையும் பட்சத்தில் தன் குழந்தையை தானே வெறுக்கும் மனோநிலையை தாய்க்கு தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடிக்கடி பயணம், நிற்காமல் ஓடிக்கொண்டிருப்பது என்று பார்க்கும் பொழுது சர ராசியாக அமர்ந்து அந்த சர ராசி லக்கணமே அம்சத்திலும் சர ராசி சரலக்கணம் அமையும் யோகத்தோடு அல்லது அந்த லக்கண புள்ளியோடு ஒரு குழந்தை பிறக்கும் பட்சத்தில் அது கடிகாரம் போல் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு மனம் சார்ந்த விஷயமும் உடல் சார்ந்த விஷயமும் தினமும் புத்துணர்ச்சி பெறுகிறது என்பது நடைமுறை அனுபவத்தில் காண முடிகிறது. அடுத்து, பூனைக்கண் உடையவர்கள் 2ஆம் இடத்ததிபதி பாவக்கிரகமாக இருந்து 8ஆம் இடத்தில் சனியும் சந்திரனும் 6ஆம் இடத்தில் சூரியனும் அமரப்பெற்ற ஜாதகர்கள் பூனைக்கண் போன்ற வித்தியாசமான கண் பார்வை உடையவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து, பிறவிக்குருடன் 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் பாவக்கிரகமாக இருந்து லக்ன அதிபருடன் கூடி லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது குழந்தை பிறக்கும் போதே குருடனாக இருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, அதிசயத்திலும் அதிசயம். 2ஆம் இடத்துக்குரிய லக்னாதிபதியோடு சேர்ந்து, லக்னாதிபதி என்ற ஒரு கிரகம் எவ்வளவு அற்புதமான மதிப்பும் மரியாதையும் சக்திக்கும் உட்பட்ட கிரகம். அந்த கிரகத்தோடு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் சேர்ந்து 6, 8, 12 அமர்ந்தால் அவர்கள் பிறவிக்குருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இங்கே பாவக பலன் சார்ந்த விஷயம் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது 2ஆம் இடம் கண். அந்த கண் என்ற வீட்டிற்கு 12ஆம் இடம் விரயஸ்தானம் அல்லவா? ஆக ஒரு பாவத்துக்கு உரிய கிரகம் தனது பாவத்துக்கு 12ஆம் இடத்துக்குரிய கிரகத்தோடு தொடர்பு கொண்டு லக்கணத்துக்கு 6, 8, 12க்கு போகும்பொழுது அந்த பாவத்துக்குரிய கிரகம் அல்லது எந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்ததோ அந்த கிரகத்துக்கு எந்த பாவம் சொந்தமாக இருக்கிறதோ அந்த பாவம் கிரகம் இருக்க இடம் கொடுத்த கிரகத்தால் பாதிக்கப்படுகிறது என்பது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. அடுத்து, இடையில் அதாவது பாதி வயதுக்கு மேல் கண் பார்வை பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு 2ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருந்து 8ஆம் இடத்தில் சூரியன் நிற்க 6ஆம் இடத்தில் பிறக்கும்போது நன்றாக இருந்த கண் பின் கண் நோய் உருவாகும். 2ஆம் அதிபதியாக சுக்கிரன் இருந்து சுபர் 8ஆம் இடத்தில் நிற்க சூரியன் 6ஆம் இடத்தில் இருந்தால் பிறக்கும் போது நன்றாக இருந்த கண் பின்னர் கண் நோய் உண்டாகும் என்பது சொல்லப்படுகிறது. பொதுவாகவே சுக்கிரன் என்பவன் நேத்திர காரகன். அதே சமயத்தில் அவன் அசுர குரு. சூரியன் என்பவன் கண் பார்வைக்கு உரியவன். அப்படி பார்க்கும் பொழுது சுக்கிரனும் சூரியனும் ஒருவருக்கொருவர் பகை கிரகங்கள். இவர்கள் எந்த இடத்தில் தொடர்பு கொண்டாலும் கண்ணினுடைய ஒளியினுடைய பாதிப்பு உண்டாகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. மாலைக்கண்ணன் என்ற அமைப்புள்ள ஜாதக அமைப்பு என்று பார்க்கும் பொழுது லக்னாதிபதி 2ஆம் அதிபதி சுக்கிரன் மூவரும் ஒரே வீட்டில் அமர்ந்து 3ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் ஜாதகன் மாலைக்கண்ணாக இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவலும் நடைமுறையில் ஒத்துப்போகிறது. 2ஆம் அதிபதி சந்திரனாகி அவன் சுக்கிரனோடு சேர்ந்து 2இல் அமர்ந்தால் ஜாதகன் மாலைக்கண்ணன் ஆக இருப்பான். இதுவும் நடைமுறையில் ஒத்துப்போகிறது.
அடுத்து கண்கள் கெட்டுப்போகும் கூடிய தன்மை என்று பார்க்கும் பொழுது 12ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் பிற்காலத்தில் ஒரு கண் மட்டும் கெட்டுப்போகிறது. அவனுடன் சூரியனும் சேர்ந்து இருந்தால் 2 கண்ணும் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. இதுவும் லக்கினத்துக்கு 12ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் இருந்து 12க்குரிய கிரகத்தால் பார்க்க பெற்றால் நிச்சயமாக 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அல்லது 12ஆம் இடத்தினுடைய தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக கண் பார்வை ஏற்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். இந்த 2ஆம் இடத்தில் உள்ள கிரகம் 12இல் அமர்ந்து 12க்குரியவனுடைய தொடர்பு பெறும் பொழுது கோச்சாரத்தில் அந்த 12ஆம் இடத்தை ராகுவோ கேதுவோ கடக்கும் காலத்தில் கண்ணுக்கு வைத்தியம் பார்க்கிறார்கள். இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகும். பாருங்கள் நண்பர்களே. அடுத்து பார்வையினுடைய நிலையை அடையாளம் காட்டும் கிரக அமைப்பு என்று பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தால் ஜாதகன் மேற்பார்வை உடையவனாக இருப்பான். சந்திரன் குரு இருந்தால் சமப்பார்வை உடையவனாக இருப்பான். புதன் சந்திரன் இருந்தால் ஒரு பக்கத்து பார்வை மட்டும், சனியும் ராகுவும் இருந்தால் கீழ்பார்வை உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிறைய ஜாதகங்களில் ஒத்துப்போகிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த பாவத்துக்குரிய உடல் அமைப்பை தெளிவாக இயக்குகிறது அல்லது தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்பதை நடைமுறையில் நிறைய ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். அடுத்து கண்ணோய். 2ஆம் இடத்தில் செவ்வாயும் 8ஆம் இடத்தில் பாவக்கிரகங்களும் கேந்திரத்தில் அஷ்டமாதிபதியும் இருக்க ஜாதகனுக்கு கண்ணோய் உண்டாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒத்துப்போகிறது. லக்னாதிபதியை சனி பார்த்தால் ஜாதகனுக்கு கண்ணோய் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் நடைமுறையில் ஒத்துப்போகிறது. நிறைய ஜாதகங்களில் லக்னாதிபதியை சனி பார்க்க அவர்களுக்கு கண் நோய் பாதிப்பு உண்டானதை நடைமுறையில் பார்த்திருக்கிறோம். அடுத்து சூரியனும் சந்திரனும் 12இல் கூடினால் கண் நோய் உண்டாகும். சூரியனும் சந்திரனும் அல்லது 2 அல்லது 12இல் இருந்தாலும் கண் பார்வை குறைபாடு ஏற்படுவதை நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9791399649 மற்றும் ஒரு எண் 9788972999. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.